தேவைகள் என்னன்னு கேட்பேன். அடுத்து கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வரணும், நீங்கள் வந்தால் போதும்பாங்க. சர்ச்சு கட்டிக்கிட்டீங்களா இருக்கீங்களான்னு கேட்பேன். ஆமான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆண்டவர் எங்களை இந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஒன்றும் இல்லாத ஒரு வாழ்வில், ஒன்றுமே இல்லாத வாழ்வில் எங்களை தாழ்மையிலிருந்து எங்களை உயர்த்திருக்கிறார். என்னுடைய வயது 65. ஒரு 12 ஆண்டு, ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னால் போடுறது கூட ட்ரெஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம். தலை சீவுறதுக்கு சீப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். உணவு கஷ்டம் இல்லை, அதுக்கு ஒரு நாளும் அவர் படைத்த காங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார். அவை நூற்பதும் இல்லை, சேர்ப்பதும் இல்லை, அவை எங்கேயும் வைக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். அது எங்கேயும், ஆனால் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர் எல்லாத்துக்குமே. அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், பிற மதமாக இருக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாத்திகனாக இருக்கலாம், இல்லை பெருமை பிடித்தவனாக இருக்கலாம், தாழ்மையில் அவனுக்கு உணவை கொடுத்துருவார். அதே மாதிரி உணவுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் தாழ்மை இருந்தவங்களே இன்றைக்கி நல்ல ஒரு நிலைக்கு, நல்ல ஒரு வசதியான வாழ்வு. வசதியான வாழ்வுன்னா, எனக்கு சுகர் 35 வருஷமாக இருக்குது. 55 வயசில், கிட்டத்தட்ட 65 வயசில் 35 வருஷமாக சுகரு. காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஐயரம்மா நல்லா கவனித்தாங்க. ஒரு பேராயருக்கு உள்ள கவனிப்பு. நல்ல மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, 2 வகையான வடை, பாயாசம், இட்லி எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் 7 மணி ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கே போனேன். போகிற வழியிலே கையேந்தி போகணும். 7 மணி சர்வீஸ் போகிறப்பே சொல்லிட்டு அங்கே இருக்க தம்பியை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ஒரு மசால் தோசை வாங்கி வச்சிரு. எதுக்கு மசால் தோசைன்னா, அங்கி போட்டுருக்கேன், சாம்பார் சட்னி ஊற்றினா கீழே படும், மசால் தோசைனா அப்படியே சாப்பிடுவேன்னு சொன்னேன். நான் தோசை சாப்பிட்டு அங்கே போகிறேன். அந்த ஐயா அம்மையரமாக இத்தனை வச்சுருக்கு ஒரு பையில். ஐயா உங்களுக்காக தான் செஞ்சு வச்சுருக்கேன்னாங்க. அப்புறம் என்னுடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவ்வளோலாம் இருந்த நிலையில் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியும். அதுதான் என்னுடைய வசதி. ரொம்ப வசதின்னு சொல்கிறேன்ல, இதுதான் என்னுடைய வசதி. இன்றைக்கி சர்ச்சில் மிஷன் ஃபெஸ்டிவல் ஒரு 40 பாக்கெட் பிரியாணி வந்தது. அதை என்ன பண்ண முடியும், எங்களால் பார்க்க தான் முடியும். எங்களோடு இருக்கவங்க சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய வசதி, அவ்வளோதான். ஆனால் ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு 100 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் உங்களோடு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு 90 கிலோமீட்டர் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்முடைய சென்ட் பால் செக்ஷன் இருக்கார், பழைய செக்ஷன், அருமையான சகாயண்ண. அவருக்கு தெரியும், எங்கள் வீடு அடிக்கடி வந்திருக்காரு. பல வருஷமாக, ஒரு 10 வருஷமாக அவர் என்னோடு ஒரு உறவு உள்ளவர். இல்லை மிஷினரி ஜேம்ஸ் அண்ணன் வந்திருக்காங்க. என்னோட ஒரு 30 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு நல்ல தொடர்பு மிஸ்டர் ஜேம்ஸ் அண்ணன். அவருடைய துணைவியார் ஒரு மதிப்பு மிக்கவர் எனக்கு. ஏன்னா ஒரு மதிக்கிற ஒரு மனிதர். ஆனால் ஆண்டவர் எங்களை அழைத்த நோக்கம் என்னென்னா, ஒன்றுமில்லாத எங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, ஆண்டுடைய ஊழியத்தை செய்வது என்பது எங்கேயாச்சும் சர்ச்சிலையோ இந்த கிராமத்திலேயோ எங்களால் முடிந்ததை கொடுப்போம். ஆனால் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். கீழே சாயிரணத்தில் அங்கே முட்டு, நாங்கள் முட்டு தான், நீங்கள் தான் தூணு. சர்ச்சு யாருக்கு, உங்களுக்கு தான். அந்த சீவல சமுத்திரம்ங்கிற குருசேகரன் எனக்கு இங்கே வந்தோடனே ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெவரண்ட் ஆபேல். 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சத்துக்கு வேலை வைப்பார். எவ்வளோ கொடுத்தா 1 லட்சம் தான் நான் கொடுப்பேன். ஐயாவும் பாரு வாங்க தம்பின்னுவேன், ஒரு டேட் சொல்லி வாங்கணுவேன், வந்துடுவார். 10 லட்சம் வேலை வைப்பார் ஆபேல். இந்த கிராமம் மாதிரி ஒரு சின்ன ஒரு உட்கிராமம், பெரிய சர்ச்சு. இந்த சர்ச்சு இந்த ஸ்கூல்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பெருசு, இதை விட பெருசு, பழசு, வெடிச்சு இருந்தது. அப்போ திருச்சபை என்பது நமக்கு, நம்முடைய சந்ததிக்கு. அப்போ யார் கொடுக்கணும், நம்ம தான் திருச்சபை கொடுக்கணும். எங்கள் திருச்சபை கெட்டுவதற்கு நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுத்ததால தான் எங்களுக்கு என்னது, வாழ்வு. திருச்சபை என்பது கெட்டப்படுகிற எனக்கோ, இல்லைன்னா இருக்கிற குருவானவருக்கோ, இல்லை வருகிற ஏரியா சேர்மனுக்கோ, இல்லை கவுன்சில் சேர்மனுக்கோ, உங்கள் சேர்மனுக்கோ, இல்லைன்னா பிஷப்புக்கோ கிடையாது. பிஷப் ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கே வர முடியாது, நான் வரலாம். ஏன்னா ஸ்பான்சர் எப்போ வந்தாலும் ஒரு மாலை போடுவீங்க, நல்ல வடை, இன்றைக்கி சூப்பர் வடை கொடுத்தீங்க, ரெக்கார்ட் பிரேக், நல்ல காஃபி கொடுத்தாங்க, நல்ல ஸ்பான்சருக்கு எப்போயுமே ஒரு மரியாதை உண்டு. ஆனால் அடுத்த ஐயர் இங்கேருந்து போன பிறகு அடுத்த ஐயர், அப்புறம் அவருக்கு என்ன பண்ண முடியாது, இந்த ஐயர் ஏற்றுக்க மாட்டார், போட்டு கொடுத்துருவார்.
இதுதான் இன்றைக்கி இருக்க நிலைமை. ஆனால் திருச்சபை என்பது ஒரு நல்ல ஒரு கிராமம், சூழல் நல்ல சூழல் கிராமம். அந்த சரித்திரத்தை அன்பு சகோதரர் சொல்கிறப்போ நல்லா சொன்னார். ஐயா, இத்தனை வருஷமாக கவுடி மிஷனரி கால் வைத்த இடம் இது. யார் கால் வைத்தது? கவுடி மிஷனரி கால் வைத்த இடம். எங்களுக்கு சர்ச் இல்லையா? நாங்கள் தான் 20 பிரான்ச் சர்ச். ரிச்சர்டு என்னோடு கடலூர் பகுதியில் நான் அவரோடு 2 சர்ச்சை அவர் காலங்களில் கட்டியிருக்கோம். கொஞ்சம் பணம் கொடுத்தா நிறையா செலவு பண்ணுவார். நிறையா செலவு பண்ணி சர்ச்சு 2 சர்ச்சு கட்டியிருக்காரு ரிச்சர்ட் ஐயர். அந்த ரிச்சர்ட் ஐயர் இங்கே இருந்திருக்கிறார். அப்போ நாம் எல்லோரும் இணைந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். கெட்டப் அண்ட் பில்டப் நெகேமியா சொன்னார். இணைந்து எழுந்து நாம் என்ன பண்ணணும்? கட்டணும். அப்போ கட்டுறப்போ இந்த திருச்சபை என்ன பண்ணும்? கட்டப்படும். நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஏற்ற காலத்தில் அதது வேலையை நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டார். ஃபவுண்டேஷன் போட்டு பல வருஷம் ஆகிட்டு இருக்க வீடு இல்லை அவருக்கு. சர்ச்சுக்கு இப்போ உள்ளே அந்த ஃபவுண்டேஷன் பதில் இட்லியை வச்சு கொடுத்தா மறக்கவே மறக்கலை. அப்புறம் ஒரு நாள் மழை வந்தது. ராத்திரிலாம் மழையில் நனைஞ்சிருக்காரு. ஒருத்தர் வந்து சொன்னார், ராத்திரிலாம் மழையில் நனைஞ்சிட்டார். ஐயா, ஒன்றுமே இல்லைன்னாரு ஒரு பாஸ்டர். கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் குருவி அகரமாக குருவி நகரமாக ஒரு ஊர். அப்புறம் ரொம்ப நாள் நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன். நான் எவ்வளோ பணம் கொடுத்தேனோ அவ்வளோதான் அவர்களால் செலவு பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே ஒரு காசு கூட அவர்கிட்ட கிடையாது. அந்த கிராமத்து மக்கள் கொடுக்கல. நான் நினச்சேன் ஒரு வாழ்க்கையில் சர்ச்சே கட்டிக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் 2 வருஷம் கழித்து பார்த்தா திடீர்னு சர்ச்சை கட்டி முடிச்சிட்டான். டெடிக்கேஷனே முடிஞ்சிட்டு. எப்படியான்னு ஒருத்தர் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு இப்படி வந்தாரா, வந்து ஒரு சர்ச்சை பார்த்தாரா. இவருக்கு யாருன்னே தெரியாதா. இவரை பார்க்க வரல, வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு ஊருக்குள்ளே வரார். வந்து ஒரு சர்ச்சை கட்டி டெடிகேட் பண்ணிட்டு போயிட்டார் 3 மாதத்தில். இப்போ ஆண்டவர் நினைக்கிறப்போ அவர் யார்? சர்வ வல்லமையுள்ளவர். இன்றைக்கி 2 பேனர் எனக்கு போட்டிருக்காங்க. ஒரு பேனரில் அதை தான் யோபு 42:2 தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நல்ல போர்ச்சேகனாய் தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். நல்ல போர்ச்சேகனா என்ன பண்ணு? தீங்கு அனுபவி. ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ அவர் வீடு, யார் வீடு? அவர் வீடு நம்ம தொழுது கொள்ள போகிறோம். நம்ம ஒரு 70-80க்குள்ளே தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல. ஆனால் அவருடைய வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்யும் ஆண்டவர். மீண்டுமாய் இப்படிப்பட்ட வீடு கட்டுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். நிச்சயமாக ஒரு வாழ்த்தொடும் ஆண்டவர். நம்ம உண்மையுள்ள நல்ல போர்ச்சேகனாய் தீங்கு அனுபவிங்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர்ச்சேகனாய் தீங்கு அனுபவிங்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி தகப்பனே எங்களுக்கு ஒரு வீட்டை தாங்கப்பா, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? நீங்கள் வாங்க, நீங்கள் இந்த இடம் முழுதும் உம்முடைய கண்ட்ரோலில் உம்முடைய ஆட்சியின் கீழே கொண்டு வாங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகள் இந்த வாழ்வு கணக்கு கொடுக்கிற தகப்பன், வார்த்தை அனுப்பி உருக பண்ணுகிற ஆண்டவர், நீங்கள் இறங்கி வாங்க, வாழ்வு கொடுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் கிறிஸ்துவின் மூலம். ஆமென், ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேளையில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் கடந்த 2 முறை இங்கே வர முடியாத சூழ்நிலை. கடைசியாக ஒரு வேளை என்னுடைய க்ளோஸ்டு ரிலேட்டிவ், என்னுடைய சம்பந்தகார் மகளுடைய மாமனார் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்ததால் வால்பாறையில் நாங்கள் இங்கேருந்து அங்கே போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி பல கஷ்டங்கள் மத்தியில் நான் இன்றைக்கி நேர்த்தியாக உங்களோடு நிற்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீண்ட தூரம் பிரயாணப்பட்டாலும் இப்படி ஒரு கிராம சூழ்நிலையில் நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த ஸ்கூலுக்கு உட்கார்ந்து சாப்பிட்றப்போ அந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தேன். இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தோன்னே காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்ட ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தோன்னே வாட்ஸ்அப்பில் கேட்ட செய்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு.
முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்துக்கு போனாராம். விருதுநகர் மாவட்டத்துக்கு போய் அவருடைய சகாக்களை பார்த்தாராம். முதலமைச்சராக இருக்கிறப்போ தோட்டத்துக்குள்ளே ஒரு விவசாயிகிட்ட போய் பார்க்குறாரு. அந்த விவசாயி இவரை பார்த்து அப்படி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறான். ஏன்னா இவர் கொஞ்சம் ஹை, அவர் கொஞ்சம் லோ. இவர் முதலமைச்சர் ஒரு சாதாரண மனிதர். அவரை பார்த்து பேசியிருக்கா, என்னப்பா நல்ல நெல் விளைஞ்சிருக்கப்பா, இந்த நல்ல சோளத்தை காட்டுறாரு. இந்த சோளம் நல்லா விளைஞ்சிருக்கு. ஏன்னா விருதுநகரில் எப்போவுமே மழை குறைவான மாவட்டம். விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, இந்த 4 மாவட்டங்களும் குறையாக இருக்கும். முன்ன மதுரை மாவட்டமும் சவுத் ஆர்காடு மாவட்டம் ஒன்று. இப்போ அது ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம்னு பிரிஞ்சிருக்கு. அதுலேருந்து பிரிஞ்சதான் விருதுநகர் மாவட்டம். மதுரையிலேருந்து இதிலிருந்து இப்படி பிரிஞ்ச மாவட்டங்கள் இது. இந்த 4 மாவட்டங்களும் இப்பொழுது ரொம்ப எப்பவுமே மழை குறைவு, வெயில் அதிகம். நல்லா விளைஞ்சிருக்கப்பா, ஏன் அதை அறுக்கலைன்னாராம். மழை வரப்போகுது போலுக்கு, மழை வர்றதுக்கு மேகமாக இருக்குது, மழை காலம், எப்போ மழை வரும்னு தெரியல. நான் சென்னையிலேருந்து கிளம்பிறப்போ ரெட் ஹில்ஸில் நல்லா மழை பெஞ்சுது. ரெட் ஹில்ஸை தாண்டி கொஞ்சம் அந்த பூச்சேத்தி போய்ட்டு வர லேஸ் மழை, இப்படியே மழை அந்த கிராமத்துலேருந்தா இவ்வளோ தூரம் பிரயாணப்படுறோமே, கூட்டம் என்ன நடக்கும்னு தெரியலேன்னு நினச்சிக்கிட்டே வந்தால் நான் வர வர அந்த மழைக்கான அறிகுறியே இல்லை. ஆண்டவர் பாதுகாத்திருக்கா. ஆனால் மழை நிச்சயமாக செய்யணும். மழை வேண்டான்னு யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது. எப்போவுமே மழை வேண்டான்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டான்னு அப்புறம் மழை வேணுங்கிறப்ப அவர் கொடுக்க மாட்டார். மழை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. மழை நிச்சயமாக அவசியம். அப்படி அவர் மழைக்கு மேகமாக இருக்குன்னாரா. ஐயா, அது ஒன்றும் இல்லையா, இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அந்த குருவி நேற்று தான் குஞ்சு பொரிச்சுது, முட்டையிட்டு முட்டை அடைகாத்து அந்த குஞ்சு பொரிஞ்சு இளங்குஞ்சாக இருக்குது. ஒரு 2-3 நாளில் அந்த குஞ்சு பறந்துடும். அந்த குஞ்சு பறந்த உடனே நான் தோளத்தை அறுக்கிறேனாரா. குஞ்சிக்காக பார்க்குறியப்பா, அந்த குருவி குஞ்சிக்காக பார்க்குறியே, இவனுடைய சோளம் வீணாயிராதா. மழை பெஞ்சா எங்கள் தோட்டத்தில் போன வருஷம், இந்த வருஷம், கடந்த வருஷத்தில் மழையில் அறுக்க போகிற அன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு. நெல் அறுக்க போகிற அன்னைக்கு மழை பெஞ்சதால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கரில் 20-25 மூட்டை 30 மூட்டை நெல் குறைஞ்சிருச்சு. அந்த நாள் 1 மணி நேரம் மழை பெஞ்சதால் 30 மூட்டை நெல் குறைஞ்சி போச்சு. இதுதான் மழை பெஞ்சா, மழை பெஞ்சு அழிக்கும். விவசாயியுடைய தலைமை என்னென்னா, ஒன்று தண்ணி இருக்காது, இல்லை விளையாது, விளையும் விலை இருக்காது, இல்லை நோய் வரும். இதுதான் விவசாயியுடைய நிலைமை. அதனால தான் விவசாயி என்றைக்குமே நம்ம நாட்டில் முன்னேறலை. அதனால தான் காந்தியடிகள்கிட்ட போய் இந்த தேசத்துக்கு யார் பிரதமர் ஆகணும்னு கேட்டாங்களாம். காந்தியடிகள் சொன்னாராம், ஒரு விவசாய பிரதமர் ஆக்குனாராம். எல்லாரும் ஷாஃபாக கிடுகிடுன்னு ஆகிட்டாங்களாம். இந்த உலகத்தில் 80 விழுக்காடு மக்கள் விவசாயம் பார்க்குறாங்க. அவங்க விவசாய மக்கள் நம்ம சாப்பிட முடியாது. அதில் ஒருத்தனை ஆக்குனாதான் அவனுக்கு தான் அந்த விவசாயத்தோட கஷ்டம் தெரியும். அப்போ தான் அந்த நாடு நல்லா இருக்கும்னு சொன்னாராம். ஆனால் அது யாருமே என்ன பண்ணலை, கேட்கல. ஏன்னா ஏழைக்கு இறங்கினவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழையின் மேல் மனதுருகும் ஆண்டவர், கைவிடப்பட்ட மக்கள் மேல் மனதுருகும் ஆண்டவர், இல்லாத மக்கள் மேல் மனதுருகும் ஆண்டவர். அப்போ ஐயா 2 நாள் நேரம், அப்பா நீ குருவியை பார்க்குறிய, உன்னுடைய லாஸ் ஆயிருமேப்பா. 100 மூட்டை சோளம் வரும், நீ அறுக்கல்னா 60 மூட்டை 40 மூட்டை ஆயிருமப்பா, என்னப்பா பண்ண. இல்லையா, கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவாருன்னாரா. அதே மாதிரி 3 நாள் கழித்து மழை வரல, அந்த குருவி பறந்தவொன்னே அறுத்தாராம். அறுத்துட்டு சொன்னாரா, ஆண்டவர் சகலத்தையும் செய்ய நல்ல போர் செய்கனாய் தீங்கு அனுபவி. ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை உயர்த்த மாட்டார். இந்த உலகத்தில் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இல்லை. அந்த துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரோடு நம்ம போராடி ஜெபிக்கிறப்போ, யோசேப்பு, யாக்கோபு ஆண்டவரோடு போராடி ஜெபித்தார். யோசேப்பு போத்திப்பார் வீட்டில் சொன்னார், 39 ஆதியாகமம் 39 சொல்லியிருக்கு 9வது வசனத்தில், இந்த வீட்டில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அவருடைய துணைவியார் மட்டும் எனக்கு இல்லை, நீ கடவுளுக்கு பயப்படுனாரு. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறப்போ அந்த யோசேப்புக்கு எவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனையின் மத்தியில் இருக்கிறப்போ பின்னால் ஒரு காலத்தில் ராஜாவுக்கு அடுத்த எகிப்து ராஜா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் கிடைக்கினா, அந்த வேதனை, துன்பம், ஒருவேளை ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை, ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் மைட்டி காட். என்னால் முடியாதென்று எதுவுமே சொல்ல முடியாது. உண்டாக கடவுதினாரு, அது உண்டாயிற்று. ஆக கடவுதினாரு, அது ஆயிடுச்சு. அவரால் முடியாத காரியமே ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் உயிருள்ளவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். நம் ஆண்டவர் பேசாத ஆண்டவர் அல்ல, பேசும் ஆண்டவர். அப்படி நம்முடைய சத்தத்தை நம்மளை மாதிரி வாழ்ந்தவர். மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள்
மத்தியில் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். இப்படித்தான் இருக்கும் அடி, இப்படித்தான் வேதனை இருக்கும், பசி இப்படித்தான் இருக்கும், அந்த பசி இப்படித்தான் இருக்கும்னு அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒரு சர்ம உள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் இல்லை. அந்த ஏழை மக்களை பார்க்குறார், இவங்களுக்கு உணவு கொடுங்கிறார். அப்போ அங்க உணவு யார்ட்டையுமே இல்லை. சீஷர்கள் சொல்றாங்க, பிலிப்பு, காசு இது கிராமம், என்ன கிடைச்சிருங்க, இவ்வளோ கூட்டத்துக்கு இந்த கிராமத்தில் என்ன வாங்க முடியும்? இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனால் திருத்தணி, அங்கேனாலும் கிடைக்கும், இங்கே கிடைக்குமா? இல்லை ஒரு 80 கிலோமீட்டர் திருவள்ளூர் போனால் கிடைக்கும், 60 கிலோமீட்டர் இங்கே கிடைக்குமா சொல்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், அங்கே ஒரு பையன் கொண்டாந்து இருந்த 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன். அந்த அப்பத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர். இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்க அந்த அப்பம் ரோட்லேயே விற்காங்க. நம்ம ஊரில் ரோட்டில் இந்த பானிபூரி விற்காங்களா, அதே மாதிரி அப்பம் விற்காங்க. அந்த அப்பத்தை ரோட்லேயே சுண்டல் விற்கிறாங்களா, அதே மாதிரி விற்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டு. அந்த அப்பத்தை வாங்கி பிச்சு கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டாங்க. 12 கூட மீறி. 12 சீசலுக்கு 12 கூட சரியாக இருந்துச்சு. அவரால் முடியாத காரியம் அவர் சொல்ல ஆகும். 33:9 சொல்கிறார் சங்கீதம். அவரால் முடியாத காரியம் நான் சொன்னது. அவர் சொன்னதை விட்டு என்ன பண்ண மாட்டார், மாற்ற. என்னால் முடியும்பா, நீ போய் செய், நீ செய். உன்னால் என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மழை வருது, தகப்பனே கேட்டிங்கன்னா ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் நிப்பாட்டி அடுத்து நீங்கள் தகப்பனேங்கிறப்ப மழையை திறந்து விட்டுருவார். அந்த எலியா ஆகாப் ராஜர் சொன்னார், போ ரதத்தில் ஏறு, உள்ளங்கை அளவு என்ன வந்துருச்சு, மேகம் வந்துருச்சு, நீ ஏறு போ. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பெரும் மழையின் இறைச்சல் சத்தம். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேதனை, என்ன துன்பம், என்ன கண்ணீரோடு வந்தாலும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஐஎம்எஸ்ல என்எம்எஸ்ல ஒரு சகோதரர் இருக்கிறாரு, சந்திரசேகர்னு பேர். பீகார் மாநிலத்தில் பாட்னாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். அவர் ஒரு வேலைக்காக கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஓசூருக்கு வந்தார். வந்த இடத்துல ரோடு போடுற வேலை, கீழே விழுந்துட்டார். ஃபைனல் கார்டு அவுட்டு. அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஐநாவரத்தில் இருக்கிறார். வேதனை, துன்பம், யாருமே இல்லை. ஹிந்தி தமிழ் யாருக்குமே தெரியல. அவருக்கு ஹிந்தி தமிழ் தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரு நாள் முடிவு பண்ணாராம், இன்றைக்கி என்ன இரவு நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், இறந்து போக வேண்டும் என்று நினச்சாராம். அந்த ஜன்னலை பார்த்தாராம். நான் 3வது ஃப்ளோர்லேயே 2வது ஃப்ளோர்லேயே இருந்தாராம். அந்த ஜன்னல் ஏறி குதிச்சா போகிற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சா அவர் பெட்டு பக்கத்தில். ராத்திரி 12 மணிக்கு இன்றைக்கி இறந்து போகணுன்னு முடிவு பண்ணாராம். நேரடியாக என்கிட்ட சொன்ன 2-3 மாதத்துக்கு முன்னால் சொன்ன சாட்சி. ராத்திரி 12 மணிக்கு இறந்து போகணுன்னு நினச்சி அப்போ பைபிள் படிக்க ஆரம்பித்தாராம். பைபிள் படிக்க ஆரம்பிக்கிற ஒரு மிஷனரி அவர்கிட்ட வந்தார். ஒரு மிஷனரி வந்து அவரோடு பேசினார், தேங்க்ஸ் கொடுக்குறவர். அவர் சொன்னாரா, மரண பயத்தை பற்றி பேசினாரா, மறிக்கக்கூடாதுனாரா. இவர் அதெல்லாம் சும்மா கதை, செத்து தான் போகணுன்னு இவர் முடிவு. ஆனால் அவர் திரும்ப திரும்ப அவரோடு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விடலையாம். 3 மணிக்கு வந்தாராம் மதியம். அவர் எப்போ அந்த திங்கிங் வந்தோ திங்க் பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாராம். கிட்டத்தட்ட 8 மணி வரையும் பேசிகிட்டு இருந்தாராம். அவர் பேசிட்டு போயிட்டாராம். ஆனால் அவர்கிட்ட சொல்லலை, நான் அந்த இரவு மறிக்க போகிறேன்னு, அந்த இரவு நான் சூசைட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த 12 மணி வர்றப்போ அப்படி சொன்ன அந்த வாக்கு அவருக்கு விடுதலை கிடைச்சிது. அந்த வாக்கு அவருக்கு விடுதலை கிடைச்சிது. ஒருவேளை ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டதில்லை. அவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவர் சர்மயுள்ள தேவன். அந்த நமக்கு வாழ்வு கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிடுறதில்லை. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே.
சந்திக்க வந்திடுவாரே. எல்லோரும் உற்சாகமாக, எல்லோரும் உற்சாகம். இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவர் அவர் சர்வமுள்ள தேவன், அவர் மைட்டி காட். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒப்பு கொடுத்து தான் ஜெபம் பண்ணணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறப்போ அவர் நிச்சயமாகவே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு பேசிக்கிட்டே இருக்கிறார். யோபு, நான் 7ஆம் அதிகாரம் கடந்த நாட்கள் 4ஆம் அதிகாரத்தை 2 நாளைக்கு முன்னால் வாசித்தேன். அப்போ அப்படி ஆப்போசிட், யோபுடைய ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஸ் எலிசாபாஸ் பேசுகிறார். தப்பு பண்ணாமல் எப்படிடா வியாதி வரும், தப்பு பண்ணாமல் எப்படிடா ஒரு சொத்துக்கள் அழியும், மன துயரத்தை அப்படியே அவனை டெவலப் பண்ணுறாங்க. ஆடு மாடு செத்து போச்சு, பிள்ளைங்க செத்து போச்சு, உடம்பெல்லாம் வியாதி, உடம்புல துணி இல்லை. அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம்னு சொல்கிறாரு. இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம்னு சொல்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, ஏன்டா உயிரோடு இருக்க, அவனை படைச்ச ஆண்டவரை திட்டிட்டு செத்து போடா, நீ வாழன்மான்னு மனைவி சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் ஜோபு சொல்கிறாங்க, நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ, நன்மை மட்டும் வாங்கிட்டு இருக்கமேன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. இந்த யோபுடைய கதையை தான் சத்தியவான் சாவித்திரி கதையை எழுதுகிறாங்க. இந்த யோபுடைய கதையும் சத்தியவான் சாவித்திரி கதையும் ஒன்றா தான் இருக்கும். இது பேசிக் எதுனா யோபு தான். யோபுடைய கதை இது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அதில் கடந்த நாட்கள் யோபு 4ஆம் அதிகாரத்தை நான் திரும்ப வாசித்தேன். திரும்ப வாசிக்கும். நீதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை தடைப்படுத்தி விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற கால்களை பலப்படுத்தினீர். ஆனால் இப்போது துன்பமுக்கு நேரிட்டபடினால் நான் ஆயாசப்படுகிறேன். நீர் தளர்ந்த கைகளை திடப்படுத்துறீங்க, விழுகிறவனுக்கு சோர்ந்து கொடுத்தீங்க, நீ நல்லா இருக்கிறப்போ. ஆனால் நீ இன்னைக்கு வேதனைப்படுறப்ப நீ என்ன பண்ணுற, ஆயாசப்படுற. துன்பத்தின் நேரத்தில் புண்ணு மேலே திரும்ப குத்துற மாதிரி ஊசி வச்சு. இதுதான் மனிதன். ஆனால் யோபு ஐயா எப்போவுமே அவர் சொல்கிறாரு, எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் அவற்றை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக, ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்வதற்காக யோபுடைய சரித்திரம் நமக்கு. இப்போ வேதனை துன்பம், ஆனால் வேதனை துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப அந்த யோபு 42 சொல்கிறார், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய நினைத்தது தடைபடும். நீங்கள் நினச்சா என்ன பண்ணும், நடக்கும். நீங்கள் நினச்சா மழை பெய்யும். நீங்கள் நினச்சா இந்த மலை இங்கேருந்து அங்கே போய் தள்ளி உட்கார்ந்துருக்கணும். நீங்கள் நினச்சா வர்ற ஃப்ளைட்டு 1 மணி நேரம் லேட்டாக கூட வரும். பாருங்க, நம்ம அது என்ன ஒரு குஜராத்தில் அந்த ஃப்ளைட் விழுந்தது, அகமதாபாத். 247 பேர் செத்து போகிறோம், ஒருத்தர் மட்டும் பிழைக்கிறான். பாருங்க, அதில் என்ன நினைக்கணும்னா, யார் உயிரோடு இருக்கா, கடவுள் உயிரோடு இருக்கிறார். அவரால் முடியாத காரியம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து கீழே விழுந்தால் மண்டை உடஞ்சிப்போம், இடுப்பு உடஞ்சிப்போம், எல்லாம் உடஞ்சிப்போம். அவர் தெம்பாக நடந்து போகிறார். அப்போ அவரை யார் தாங்கியிருக்கா அங்கே? எதுக்குன்னா, கடவுள், நான் உயிருள்ள கடவுள்ரா, என்னையால் முடியாத காரியம். நான் நினச்சிருந்தேன் அந்த விமானத்தை விழாமல் என்ன பண்ணியிருக்கலாம், தாங்கியிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணலை, நினைக்கல. அதுக்கு பல காரணங்கள் மேடையில் சொல்ல முடியாது, பல காரணங்கள். அந்த ஒரு மனிதன் உயிரோடு வர்றப்பதான் நான் நினச்சேன், நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய காலிதோறும் புதியவைகள். புலம்பல் 3:22 சொல்கிறேன். தீத்து 3:5 சொல்கிறாரு, என் நீதி நிமித்த நீ ரட்சிக்கலை. நான் நல்லவன் என்பதற்காக என்ன பண்ணலை, ரட்சிக்கலை. அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பசுத்தாவின் வல்லமினால் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு. எத்தனை பேர் கொரோனா வந்தது, கொரோனா வந்தவங்களாம் செத்து போனா இல்லையே, கொரோனா வந்தவங்களாம் சாகலை. அப்போ கொரோனா வராதவங்களாம் சாகாமல் இருந்தானா, அவனும் செத்தான். அவனுக்கு தலையெழுத்து என்னது, ஆண்டவர் எழுத்தின தலையெழுத்து என்னாச்சு, அந்த டைமிங் முடிஞ்சோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வந்துருங்கிறார். அதுக்கப்புறம் நாட் அலவுடு, அதுக்கப்புறம் பெர்மிஷன் இல்லை.
எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் 80க்கு கீழே ஆக்சிஜன் லெவலில் கொரோனா வந்து இன்றைக்கி, அதாவது மகாராஷ்டிரா மாநில சந்திரபூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மனுஷன் இருக்கார். மாப்பிள்ளை மாதிரி வந்தார், தொப்பிலாம் போட்டு பவுடர்லாம் போட்டு டிப்டாப்பா, ஒரு மிஷினரி, NMSI மிஷினரி, மாப்பிள்ளை மாதிரி இருக்கியப்பான்னு வெரி ஹாப்பி. அதாவது மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி அந்த ஆம்பளைக்கு என்ன சொல்லுவாங்க, உலக அழகன் மாதிரி இருக்கேன்னு அவர்கிட்ட. தொப்பியை கலட்டினார், பல்செட் அவுத்தார், மூஞ்சி பாவன்னு ஆயிடுச்சு. இந்த கண்ணை மூடினார், இந்த கண்ணை மூட முடியல. ஒரு கண்ணை மூடுறாரு, ஒரு கண்ணை மூட முடியல. அதுக்கு ஒரு கப்பு இருக்குது, அந்த கப்பை தூக்கி வச்சார், அப்போ தான் அந்த கண்ணு மூடிச்சு. இதே என் லைஃப்ங்க. என்னையான்னு ஆக்சிஜன் 75க்கு வந்துச்சு, 75. நான் செத்து போவேன்னு நினச்சேன். என் மனைவி என் கூடயே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொரோனா வரல, நான் உயிரோடு இருக்கிறேன். கொரோனாக்கு அப்புறம் மஞ்சள் பூசணி, ஏதோ கருப்பு பூசணி ஒரு வியாதி, அது வந்துச்சு தொடர்ச்சியா. அதில் வந்தவெல்லாம் செத்து போனான். இந்தியாவில் உயிரோடு இருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன இந்தியாவில் 3 முறை விபத்தாயிருக்கு. இந்த ஃபேஸில் 8 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பல்லெல்லாம் கொட்டிட்டு இந்த கண்ணை மூடவே முடியாது. தூங்கினாலும் கண் திறந்தே இருக்கும். இப்படி கண் திறந்தே தான் இருக்கும். அது ஒரு கப்பை வச்சா தான் அந்த கண்ணு மூடும். ஒரு கப்பு வாங்குறாரு, அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கப்பா, ராத்திரி வச்சா தான் தூங்க முடியும். இதுதான் என் லைஃப்ங்கிறாரு. நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆண்டோடைய சுத்த கிருபைங்கிறாரு. அந்த ஆண்டவர் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருடம் வியாதி. எத்தனை வருஷம்? 38 வருஷம் வியாதி. ஜீசஸ் சந்திக்கிறாங்க. அப்பா ஏன்பா அங்கே படுத்துருக்கா? ஐயா ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ ஒரு குளம் இருக்குது, ஏதோ தேவதூரம் வருவான், தண்ணி கலக்குவாங்க. யார் முதல்ல இறங்கினா அவனுக்கு ஒரு ஹீலிங். நானும் 38 வருஷம் முதல்ல இறங்கலான்னு பார்க்குறேன். எனக்கு உதவி செய்ய யாருமே, அவனுடைய ஹோன்லி பெர்சன்கிறார். யாருமே இல்லை, எனக்கு உதவியற்ற படிதன், நான் யாருமே இல்லைங்கிறார். அப்போ எழுந்திருப்பா, எழுந்துரு, படுக்கையை சுத்து போ, நடங்கிறார். சொல்லியிருக்கலாம், என்னையா கிரிக்கெட்டாக இருக்க, 38 வருஷம் நடக்க முடியாது, படுத்திருக்கேன், என்ன இன்னைக்கு தண்ணிக்குள்ளே இறங்காமல் நீ தூக்கி கொண்டே விடலை, இல்லை நடந்து போய் சொல்லின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், அந்த ஃபெய்த், விஸ்வாசம், அந்த விஸ்வாசம் தாங்க. விஸ்வாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயங்கிறாரு. யார் விசுவாசத்தோடு தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என் வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ ஒரு விடுதலை கொடுக்க உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகிறதில்ல. நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறப்போ என்ன பிரச்சனை, என்ன துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் மத்தியில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பன், அந்த ஆயத்தமுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட துன்பத்தில், எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க மாட்டவர். நான் 35 வருஷமா டயபெட்டிக் பேஷண்ட் சொன்னேன். டயபெட்டிக் நல்ல வியாதின்னு சொல்லுவேன், ப்ரெஷர் ரொம்ப மோசமான வியாதின்னுவேன். ஏன்னா ப்ரெஷர் வந்தோடனே லோவானாலும் கீழே விழுந்துருவோம், ஹையானாலும் கீழே விழுந்துருவோம். சுகர் கொஞ்சம் தாளும், ஒரு 30-40க்குள்ளே வந்தாலும் உடனே சர்க்கரை விழ அள்ளி சீனியை போட்டால் சீனியும் சர்க்கரை தான் சீனி, சீனி தான் சர்க்கரை, அதோட உப்பை சேர்த்துக்கணும். போட்டால் உடனே சுகர் 30க்கு வந்தது 500க்கு போயிடும், உயிர் வந்துடும். 500க்கு போயிடுச்சு வைங்க, சுகர் மயக்கம் வந்துருச்சு, ஒரு ஊசியை போட்டு டக்குன்னு லோ பண்ணிடலாம். ப்ரெஷர் அப்படி இல்லை, கீழே விழுந்தது தான். தைராய்டு ஒன்று ஒல்லியாவான் இல்லை தடியாவான், குண்டாக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னா தைராய்டு. ஒல்லியாகிட்டே இருப்பான், என்னன்னா தைராய்டு. நீக் பெயின், படியில் ஏற முடியாது. ஆனால் சுகர் வியாதி மட்டும் ரொம்ப சூப்பர் வியாதி, கூடே வரும், அது ஒன்றுமே பண்ணாது. நல்ல வியாதின்னு நான் சொல்லுவேன், நிழல் மாதிரி. இப்போ நான் மூவ் பண்ண என்னுடைய நிழல் எப்படி என் கூடே வருது, அது என்னை டச் பண்ணாது. அதே மாதிரி சுகர் வியாதி ஒரு மனுஷனை டச் பண்ணாது. காலையிலே சொன்னல, ஐயரம்மா நல்ல பாயசம் கொடுத்தாங்க, மத்தியானம் சாப்பிட்றோம், சூப்பர் மாம்பழம், இமாம் பசந்த், கல் வைக்காது, திருச்சியிலேருந்து வந்தது, 1 கிலோ 200 ரூபா. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அல்வா விட சூப்பர். அந்த மால்டா மாம்பழத்தை விட. நான் இந்த வருஷத்தில் மே மாதம் வியட்நாமுடைய பொக்காக்கோங்கிற ஒரு ஐலாண்டுக்கு போயிருந்தேன். மாம்பழம்னா அப்படி ஒரு டேஸ்ட். பொக்காக்கோங்கிற ஒரு சிட்டியில்
வியட்நாமுடைய ஒரு ஐலண்டு, அவ்வளோ டேஸ்ட்டு மாம்பழம். அந்த ஏர்போர்ட்டில் அந்த மாம்பழத்தை விற்றோம். என் மகன் வாங்கிட்டு வந்தேன். நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த அங்கேருந்து கொண்டு தான் விட மாட்டான், அதனால் இந்த ஏர்போர்ட்லேருந்து வாங்கினோம். அவ்வளோ டேஸ்ட் அந்த மாம்பழம். அதே மாதிரி இமாம் பசந்த் இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் வாங்காதவங்க திருச்சிக்கு போனால் வாங்கி பாருங்கள். நண்பர்கள் சொந்தக்காரங்க திருச்சியில் இருந்தால் வாங்கி இமாம் பசந்த் அனுப்ப சொல்லுங்கள். கல் வைக்காத பழம். இப்போ மாம்பழத்தில் பெரிய கலாச்சாரம், அழகுக்காக கலருக்காக கல் வச்சு கெடுத்துட்றாங்க. மாம்பழத்துடைய ஒரிஜினாலிட்டியே போயிடுது. மத்தியானம் சாப்பிட்றப்ப கொண்டாந்து வைக்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கு போய் பெரிய ப்ரேயர், இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது. அது உள்ள முன்னால் வச்சோடனே கை வைக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது. மனசு சொல்லுதே வைக்காதரா வைக்காதான்னு சொல்லியிருக்கானா. என் கை என்ன பண்ணுச்சு, சின்ன துண்டாக கண்ணு தேடிச்சு, ஒரு சின்ன துண்டு. அப்படி எடுத்து வச்சேன். இப்போ சுகரும் மறந்துருச்சு, வியாதியும் மறந்து போச்சு. 3 துண்டு கடக்கடன்னு போயிடுச்சு, எல்லாமே மறந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் அந்த பழம். அப்போ போய் சுகர் செக் பண்ண ஒரு 500 தான் இருந்திருக்கும். சின்ன துண்டு 3, முழு துண்டு இல்லை, கோட்டரா. ஆனால் இவ்வளோ டேஸ்ட் இவ்வளோ மோசமான வாழ்விலையும் 35 வருஷம் உங்களோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். கண்ணுக்காக செக் பண்ண போனேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். ஒரு 9 மாதம் இருக்கும். திடீர்னு கொஞ்சம் தூர பார்வையாக இருக்குது, கொஞ்சம் கண்ணு கம்மியாக இருக்குது. இன்னும் மகாட்ட சொன்னேன், ஒரு டாக்டரு, மகன் ஒரு டாக்டரு, அவன் ஆர்த்தோ, இந்த அம்மா ஸ்கின்னு, மருமகன் ஜென்ரல் மெடிசன், மருமகன் MBBS. ரொம்ப புஷ் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பிட்டாங்க. என்ன போங்க, நிற்காதீங்க, போங்க போங்க டாக்டர்கிட்ட போங்க. அந்த அம்மாட்ட போனால் அது ஒரு கண் டாக்டரு, ஆப்தாலஜி. கண்ணை செக் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு கேட்ராக்ட் பண்ணணும், இப்போவே பண்ணணும், பண்ணலைன்னா கண்ணு தெரியாமல் ஆகிடும். அதுக்கு எவ்வளோ ஆகுனா 20,000 ரூபா ஒரு லென்ஸு. இன்னொரு லென்ஸ் போட்டிங்கன்னா 30,000 ரூபா, இன்னொரு லென்ஸ் போட்டால் 40,000 ரூபா, இன்னொரு லென்ஸ் போட்டால் 80,000 ரூபா, இன்னொரு லென்ஸ் போட்டால் 1.5 லட்ச ரூபா. ஒரே ஆப்ரேஷன் தான். லென்ஸு ரேட்டு இப்படி உங்களுக்கு எந்த லென்ஸ் வேணும் அந்த அம்மா கூப்பிடுது. நாளைக்கு கடிச்சு நாளைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் நினச்சேன் மாருதி கார் வாங்க போயிட்டு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரு, 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார், அதே இன்ஜின் தான், அதே பாடி தான், டாப் எண்ட் மாடல். கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, கொஞ்சம் சிவிலிங்காக இருக்குது, சென்ட்ரல் ஏசி வச்சுருக்கான், கொஞ்சம் இப்படி டேன் ஏதாவது ஒரு ஏர் பலூன் ஒன்று வச்சுருக்கான். இதெல்லாம் டாப் எண்ட் மாடல். ஒன்றும் இல்லைன்னா அது அதே இன்ஜின் தான், அதே 4 டயர் தான், அதே ஸ்டேரிங் தான். அது வேலை, ஸ்டேரிங் தான் வேலை, ஏசி வேலை இல்லை, டயர் தான் வேலை, அதெல்லாம் ஒன்று. அப்போ இந்த அம்மா இதே மாதிரிலாம் நம்மளை ஏமாத்துறான்னு அந்த அம்மா நம்பாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். இன்னொரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் அவர் செக் பண்ணிவிட்டு ஒரு தெரிஞ்ச தம்பி கூப்பிட்டு போனால் 1 மணி நேரத்தில் எல்லா செக்கப்பும் முடிச்சிட்டான், கம்ப்ளீட் செக்கப். முதல்ல செக் பண்ணதை அங்கே சொல்லலை, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அதனால் சொல்லலை. அவங்க எல்லாம் செக்கப் பண்ண முடிச்சு அந்த டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப அழகாக இருந்தார், ரொம்ப பியூட்டி. அந்த 6-7 அடி உயரம், நல்ல கலரு, அழகான பேண்ட்டு, 6,000 ரூபா பேண்ட் போட்டிருக்காரு, 12,000 ரூபா ஷர்ட் போட்டிருக்காரு, அப்படி ஹைஃபையாக இருக்கார். டாக்டரை பார்த்தாரே எங்கேயோ இருந்து ஃபாரின்லேருந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கார். நான் இப்படி தான் பார்த்தேன் அவரை. அவர் நீ எப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு உங்கள் ரிப்போர்ட் பார்த்துட்டேன், 6 மாதத்துக்கு வைட்டமின் டேப்லெட்டுக்கு எழுதி கொடுக்குறேன், சாப்பிடுங்க வாங்க பார்ப்போன்ட்டார். 6 மாதத்துக்குள்ளே செத்து போகிறோமா, கண்ணு தெரியாமல் ஆகுதோ, ஏதோ ஒரு காரணத்தை எழுதி வைட்டமின் டேப்லெட் கொடுத்து வச்சு ஒப்பேத்தி அனுப்புகிறாரு. இது என் மனசு என்னோட பேசுது, ஏமாத்துறாரு. வைட்டமின் டேப்லெட் உடனே என் மனைவி வேகமாக போய் வைட்டமின் டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, 2,000 ரூபா கொடுத்து. உடனே 2,000 ரூபா கொடுத்து எதுக்குப்பா வாங்கினேன்? 6 மாதத்துக்குள்ளே சாப்பிடலாம் தாளிச்சு என்ன சொல்கிறேன். அந்த ஆள் 6 மாதம் இருக்க போகிறனா என்னது முடிவு பண்ணுறதுக்கு, அது வரையும் பாடுறான்னு ஊரே ஏமாத்துக்கு வைட்டமின் டேப்லெட்டு. அந்த ஆள் அதுக்கு தான் எழுதி கொடுக்குறேன். நீ ஒரு பைத்தியக்காரியாக இருக்கிய, கொண்டே கொடுனா. முடியாதுன்ட்டாங்க. இப்போ வீட்டில் இன்னும் பத்திரமா இருக்குது. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் டாக்டர்கிட்ட போனேன். இந்த 2 டெஸ்ட்டையுமே சொல்லலை, அவர்கிட்ட போனேன். அவர் செக் பண்ணார். அவர் செக் பண்ணிவிட்டு உள்திரை, அந்த பேர் எனக்கு பட்டுன்னு ஞாபகம் வரல, அது உங்களுக்கு வீக் ஆகிடுச்சு, அது ஒரு முடி அளவில் தான் இருக்கும், முடியோட சின்னது அந்த லென்ஸு, அது ரிப்பேர் பண்ணால் ரிப்பேர் ஆகாது. சுகர் நார்மல் இல்லைன்னா அது அப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு இப்போ இல்லை, 10 வருஷமாக இப்படி தான் இருக்கானாச்சு. இதை ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது. தலையெழுத்து இவ்வளோ தானே. இப்போ சுகரை மட்டும் நார்மலாக வச்சுக்கோன்ட்டேன். என்ன சொன்னார்?
இதுதான் தலையெழுத்துங்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் சர்மையுள்ள தேவன். உண்மையுள்ள போர் சேகனாய் தீங்கு அனுபவி நல் வேலை செய். அவருடைய வேலையை செய்கிறப்போ அவர் ஒரு காலம் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நீங்கள் என்ன வேதனை, என்ன துன்பங்கள், என்ன கஷ்டத்தில் இந்த இடத்துல இருந்தாலும், தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, எனக்கு இருக்க அந்த ஸ்டமக் பெயின்லேருந்து தகப்பனே, வயிற்று வலி தகப்பனே, ரத்த போக்கு தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு நீங்கள் கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இறுக்கத்துக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி யாவரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா? பார்க்குறப்போ நிச்சயமாகவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே, ஆத்மின் ஜெயத்தோனியோடே பாதுகாத்த என்று பாடுவே. உம்மை நோக்கி தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. எனக்கு இருக்கிற பல வருடங்களாக இருக்க இந்த சுகர் வியாதினால என் கண் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த சாட்சியின் அடிப்படையில் விசுவாசத்தோடு என் கைகளை வைத்து என் கண்களை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ரைட் நவ் இப்பொழுது விடுதலை அந்த மகள் மேலே இறங்கி கொண்டிருக்க, அது ஒரு அதிசயம். அந்த மகள் மேலே இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஜீரணிக்க முடியாத நிலைமையில என்ன சாப்பிட்டாலும் வயற்றோட்டம் தகப்பனே, என் குடலில் புண்ணு தகப்பனே, அல்சர் ட்ரபிளில் நான் ஏங்கி கொண்டிருக்க இந்த அல்சர் ட்ரபிள், எந்த உரைப்பும் சாப்பிட முடியல, தயிர் சாப்பிட்டா சளி பிடிக்குது, வீசிங்க வருது, நான் என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு கண்ணீரின் மத்தியில் ஜெபிக்கிற அந்த அல்சரின் மத்தியில், அல்சருங்கிற வியாதினால ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்க தகப்பனே. மருத்துவமனையில் என்னுடைய சகோதரி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு விதமான வியாதி தகப்பனே. என் சகோதரிக்கு அந்த கிட்னியில் இருக்க ஸ்டோன் நிமித்த என் சகோதரி இருக்கா, அவளுக்காக ஜெபிக்கிறேன். அவன் ஆப்ரேஷன் செய்ய விரும்பலை. ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த ஸ்டோன் ரிலீஸ் ஆகணும். டாக்டர் சொல்லியிருக்கார் 12 mm இருக்கு, விடுதலை, ஆப்ரேஷன் தான் விடுதலைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்டோன்லேருந்து என் சகோதரிக்கு ஒரு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிற அந்த மகளுக்காக உன் ஜெபத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட மனமறிங்கி ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம் தகப்பனே. வந்ததில் ஒரு நோக்கம் இருக்கு. நீர் கூட வந்திருக்கீங்க. நீர் விடுதலை கொடுக்கிற தகப்பனல்லவா, நீர் வாழ்வு கொடுக்கிற தகப்பனவா. திருமண தடைகள் ஒரு சகோதரிக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அந்த அம்மா ஜெபித்து கொண்டு என் மகளுக்கு திருமணம் நடக்கல, பல தடைகள் வர்றவங்கலாம் போறாங்க, என் மகள் வேண்டான்ட்டு போறாங்க, எனக்கு ஒரு திருமண தடை, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காத, என் மகளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரிக்காக, குடும்பத்தில் தன் பிள்ளைக்கு ஒரு வியாதி நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? தூரமான இடத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட இறங்கி வாங்க. நீங்க உயிருள்ளவர், உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு விசை கூட இறங்கி வந்து ஒரு புதிய பிரச்சனம், ஒரு புதிய வல்லமை, இவ்வளவு ஒரு சின்ன ஹுட் கிராமத்தில் தகப்பனே, இந்த பாஸ்டேட்ல இவ்வளவு பெரிய பொருள் செலவில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க.
ஏற்பட்டதில் ஒருத்தருக்கு ஒரு அற்புதம் கிடைக்கிறப்போ நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதம் தகப்பனே இந்த கிராமத்திற்காக, கிராமத்துடைய தலைவர்களுக்காக, கிராமத்துடைய வயதில் மூத்த மக்களுக்காக, கிராமத்தில் வாழும் பெண்களுக்காக, கிராமத்தில் வாழும் ஆண் மக்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த கிராம விவசாயம் நிறைந்த ஒரு கிராமம் தகப்பனே. தேவையான மழை, நிலத்தடி நீர் கூடணும், நிலத்தடி நீர் கெட்டு போகக்கூடாது. உம்முடைய கிருபை இந்த கிராமத்தில் அந்த இறக்கம் முழுவதும் உம்முடைய திருச்சபையின் மூலம் உம்முடைய அபிஷேகம் இந்த கிராமத்தில் அநேக மக்கள் மேல இறங்கி உமக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இறங்க வேண்டுமா? இறங்கி நிக்கிறப்பா, ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி